நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய கேப் வந்துருச்சு. நாங்கள் நடுவில் ஊருக்கு போயிருந்தோம், கேரளா போயிருந்தேன். அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பாருங்கள். அப்போ போட முடியல என்னால் வீடியோஸ், அதனால ஒரு பெரிய இடைவெளி. அதுக்கப்புறமா தான் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட நாங்கள் அங்கே வந்த ஒருத்தவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். நிறைய கேரளா டிஷ்ஷஸ் கேட்டுக்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் பண்ணி காமிக்கலாமேன்னு. அதுக்கு இடையில தெரிஞ்சவங்க மோகனூர்ல இருந்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ணு என் பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஹேமான்னு சொல்லிட்டு, ஹேமாராம். அவங்க நிறைய விஷயங்கள் ஒரு காட் சென்ட்ருப்பாங்க, அந்த கடவுள் அனுப்பிய சில தூதுவர்கள்பாங்க. அந்த மாதிரி என் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கோவிட் சமயத்தில் அங்கே இருந்த போது அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு இவங்க கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது கேரளாவில். அவங்களும் நாங்கள் போன கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஹேமா அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கருப்பட்டி போண்டா அவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அவங்க துபாய் வரும்போதும் அதை போட்டு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். இந்த தடவை அவங்கக்கிட்ட லக்ஷ்மி அவங்கக்கிட்ட கேட்டு இது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டேன். அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க. யூஸ்வலாக இந்த கருப்பட்டி போண்டா, இந்த சின்ன சின்ன இனிப்பு போண்டாலாம் பார்த்தீங்கன்னா மைதா, கோதுமை இந்த மாதிரி தான் வரும். ஆனால் இவங்க சொன்னது உளுந்து வச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப கேட்சியாக இருந்தது. உளுந்துங்கிறப்போ கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் இல்லையா, அதனால் அதுதான் செஞ்சு காமிக்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா 1/4 கப்பை விட ஒரு துளி கூட இல்லை 1/4 கப்பு நிறக்க அளந்துக்கிட்டு அரிசி, பச்சை அரிசி ரெண்டு ஒன்றா நாள் ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுறணும். ஊற விட்டு எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு தேங்காய் துண்டு போட்டு ஆட்டிக்கணும். இதுக்கு நான் சமமாக 1 கப்புக்கு 1 கப்பு அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த கருப்பட்டி தான் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படியே கருப்பட்டி போட எனக்கு யோசனை. ஏன்னா அதில் கல் மண் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால கருப்பட்டி கரையிற வரையில கொதிக்கணும், பாகெல்லாம் கிடையாது. அது கரையிற வரையில வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போ இந்த உளுந்து தேங்காயும் போட்டு, அந்த உளுந்து பச்சரிசி தேங்காய் போட்டு நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றிடாம லேசாக தொட்டு 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 நல்லா கெட்டியாக நைஸாக ஆட்டணும். அதை போட்டுட்டு ஆட்டுறதுக்கு போடலாம். இந்த 1 கப்புக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டியை நல்லா கரைஞ்சிருச்சு. நான் வடிகட்டி வச்சுக்கிட்டு லேசாக அதை ஊற்றி தான் இந்த கொண்ட மாவை அரைக்கணும். பாருங்க, நல்லா கெட்டியாக ஆட்டுது. இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஆட்டட்டும். அதே மாதிரி திருப்பி நடுநடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக ஆட்டும். நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு பாருங்க. தண்ணி பதமாக இருக்கு பாருங்க. கொண்டா கிண்டி விட்டுருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய். இனிப்பும் இது அப்படியே திகட்டுற இனிப்பெல்லாம் இருக்காது. தொண்டை நல்ல இனிப்புன்னு சொல்லுவாங்க. இறக்கும் போது தொண்டைக்குள்ள இருக்காங்க, அந்த அளவுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துட்டு வழிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். ஆனால் வழிச்சுட்டு தண்ணி கழுவிங்கலாம் எடுக்கக்கூடாது. அப்படியே அதை எடுத்ததோடு சரி. மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி நல்ல இதுவாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணும். நல்லா நைஸாக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும், நல்லா இதுவாக இருக்கணும் போடுறதுக்கு. இந்த மாதிரி அந்த கருப்பட்டியை காய்ச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே இதை சின்ன சின்னதாக அப்படியே கிள்ளி விடணும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டேன். இப்போ இது ரொம்ப அதிகமான தீ வச்சு வேக விடக்கூடாது, நிதானமான தீயில வேகணும். என்னன்னா கருப்பட்டி போட்டிருக்கோம், மேலே நல்லா கரிஞ்சு போயிடும், உள்ளுக்குள்ளே அப்படியே வேகாமல் இருக்கும். அதனால தீயை குறைச்சி வச்சுட்டு போடுங்க. ரொம்ப தீயை குறைக்கக்கூடாது, ஓரளவுக்கு தீயை குறைச்சிக்கணும். மேலே வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் குறைச்ச தீயிலே வேக விட்டுருக்கேன். அது நல்லா வெந்து கலரே ஒரு மாதிரி நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி அதிகம் ஊற்றிட்டு அந்த மாதிரி பண்ணிங்க, அரைக்கிற போதெல்லாம் பண்ணிங்கன்னா போடுறது கஷ்டம். அதுக்கப்புறம் திருப்பி அரிசி மாவு சேர்த்து பண்ணலாம். ஆனால் அரிசி மாவு சேர்த்தா இனிப்பு குறையும். தண்ணியோட அளவும் கரெக்டாக இருந்தது. இந்த பதமாக வந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும். அதனால முக்கியமான விஷயம், இந்த கோதுமை மாவு, இந்த நம்ம மைதா மாவுலாம் போடுறத விட இது நல்ல ஹெல்தி வெர்ஷன். இப்போ இதை திருப்பி கிண்டி விட்டுடலாம். நீங்கள் அழகாக குண்டு குண்டா நல்லா வந்துடுது. அடுத்த நடையும் போட்டுட்டு பார்க்கலாம். அந்த கடைசி நடை வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, இப்போ கரெக்டாக அந்த கலரில் எடுத்து
புளி செவந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் தண்ணியோட அளவு மட்டும் பார்த்து பார்த்து தெளித்து பண்ணிக்கோங்க. தண்ணி தெளிக்கிறத விட அந்த கருப்பட்டியை தெளித்து அந்த கருப்பட்டி பாகை தெளித்து நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதனால் எண்ணெய் குடிக்காமல் நல்லா வந்துருக்கு பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது. அவ்வளோதான், இப்போ அது ரெடி. ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதுதான். ஈவினிங் ஸ்நாக் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தேடி மில்லட்டு இது அது எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ பழைய கடலை என்ன நல்லா இருந்தாலும் பழைய விஷயங்களுக்கு போகிறோம். அந்த வகையில் பழைய பழங்காலங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மைதா அந்த மாதிரி மைதாலாம் சேர்க்கறது தப்பே கிடையாது. பட் என்னைக்காவது ஒரு நாள் போது தவறு கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்து பழக்குங்க. நிச்சயமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.